பக்கவாதம் வந்தால் என்டையர் லைஃபே போச்சு. என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் போச்சு. இந்த பக்கவாதம் ஏன் வருது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மூளைக்கு போகிற நரம்புகள் மூளைக்கு போகிற நரம்புகள் பிளாக்காக இருக்குது. உங்களுக்கு இந்த மூளையில் போகிற நரம்பு தானே பிரச்சனை. அப்போனா உங்களுக்கு நீங்கள் உட்கார்ந்த விதம், நீங்கள் வண்டி ஓட்டின விதம், நரம்புகள் இழுத்து இருக்கும். இந்த இழுத்த நரம்புகளை வீட்டில் இருந்தே நீங்கள் அவங்களுக்கு ஆகாரத்து மூலியமாக கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தினமும் ஒத்தடம் நல்லா சூடு இங்கே ரத்தம் வெளியே தோலில் தெரிகிற அளவு கொடுத்துட்டு வந்தீங்கனாலே பாதி பேருக்கு பேச்சு வந்துடும். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 10,000 அடிகள் நடக்கிறாரு. அவருக்கு அந்த உணவு 3 வேளை உணவு ஜீரணமாகும். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 அடி நடக்கிறதுக்கே உங்களுக்கு ஆள் தேவைப்படுது. உங்களுக்கு அந்த உணவு சாப்பிட்டா ஜீரணமாகாதான். ஜவ்வுகள் சொல்லுவோம். அந்த ஜவ்வு அவருக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கனால ஸ்பைனல் நர்வ்ஸு அவருக்கு போகாது அந்த உறுப்புக்கு. அதையெல்லாம் பிரிக்கணும். இப்போ இனிஷியலாக அவங்களால இது கூட இருக்க முடியாது, கிரிப் இருக்காமல் சிலருக்கு இருப்பாங்க. அப்போனா அவங்க உடம்பை இலகுவாக்கணும். ஹெல்த் கேஃபே தமிழ் நேயர்களே வணக்கம். என்னோட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஹெல்த் கேஃபே டீமுக்கும் நன்றி. இன்றைக்கி ஒரு நரம்போட்ட பாதை பிரச்சனை என்ன, நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ட்ரோக், பக்கவாதம் வந்தாலே போச்சு. பக்கவாதம் வந்தால் என்டையர் லைஃபே போச்சு. என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் போச்சு. இந்த பக்கவாதம் ஏன் வருது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மூளைக்கு போகிற நரம்புகள் மூளைக்கு போகிற நரம்புகள் பிளாக்காக இருக்குது. சிலது ஹார்ட்டுக்கு போகிற நரம்புகள் பிளாக் ஆகி உங்களுக்கு கார்டியோ ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது. இது அட்டாக், கார்டியோ அட்டாக். அதே போல் இங்கே நடக்கிறதும் அட்டாக்கு தான். பிரெயினுக்கு போகிற, அதாவது ஆர்கன், பிரெயின்லேருந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நரம்பு ஓட்டம் போகுது. அந்த நரம்பு ஓட்டம் எந்த நரம்பில் போய் மாட்டுதோ அங்கே உங்களுக்கு கொழுப்பு படிவங்கள் படிய ஆரம்பிக்கும். அந்த கொழுப்பு படிவங்கள் உங்கள் இரத்த நாளங்களை போய் மாட்டுவதனால் உங்களுக்கு சில சைடு பேரலைஸ்ட் ஆவாங்க. இது ஒரு வகையான ஸ்ட்ரோக். இன்னொரு வகையான ஸ்ட்ரோக்கு, இது ஒரு ஜாயிண்டில் போய் நிற்கும். அந்த கொழுப்பு படிவங்கள் தங்கும். 1 நாள் தங்கும், 2 நாள் தங்கும், 3 நாள் தங்கும், 1 வருஷம் தங்க அந்த இரத்த நாளங்கள் பழுத்து புழுத்தி அது வெடிக்க ஆரம்பித்து அது மூளைக்கு அந்த இரத்தத்தை பாஸ் பண்ணும். அது இன்னொரு வகையான ஸ்ட்ரோக். இந்த 2 வகையான ஸ்ட்ரோக்கில் இருந்தும் நம்ம உடம்பே ஈஸியாக சரி பண்ணிக்கும். அது எல்லா மருத்துவருக்கும் தெரியும். எல்லா மருத்துவ முறையும் அந்த ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ரோக்கு வந்தவங்க ஒரு 3 மாதத்தில் சரியாயிடுவாங்க. எல்லா வித பிரச்சனையிலிருந்து, அவங்க பேசுகிற முறையிலிருந்தும், அவங்க கழுத்து லெவல்லேருந்தும், அவங்களுக்கு கை பேரலைஸ்லேருந்தும், அவங்க லோயர் லிம் பேரலைஸ்லேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். எப்போ அவங்களுக்கு தேவையானது ஓய்வும் விரதமும் தான். அதுதான் எல்லா ஐசியூ யூனிட்லேயும் அவங்க படுக்க வைப்பாங்க. அந்த படுக்க வச்சு அவங்களுக்கு எனர்ஜைஸ்டான சில ஃபுட்டு கொடுப்பாங்க. இதுதான் முறையே. இந்த பிளாக்கை ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். எப்படி? உங்களுக்கு நரம்போட்டத்தில் பிரச்சனை. இந்த நரம்போட்டத்தை பிரச்சனை இருக்கனால உங்களுக்கு இந்த மூளையில் போகிற நரம்பு தானே பிரச்சனை. அப்போனா உங்களுக்கு நீங்கள் உட்கார்ந்த விதம், நீங்கள் வண்டி ஓட்டின விதம், நீங்கள் படுத்த முறை தான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து வெர்டிபிரல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ட்விஸ்ட் ஆகி இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகி இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆன உடனே அது உங்களுக்கு பெரிய பிளாக் ஆகுது. இது ஒரு வகையான ஸ்ட்ரோக். இன்னொரு வகை உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஏன் வருதுன்னா, உங்கள் உடம்பு தலை குளிர்ச்சியாகி தலையிலிருந்து கழுத்துக்கு போக வேண்டிய நரம்புகள் கெட்டியாகி இறுகி போய் ஃப்ரோசன் ஆகுது. இது ஒரு காரணம். இந்த காரணம் ஏன் வருது? நம்ம குளிர் சம்பந்தப்பட்ட கெமிக்கல்ஸில் நம்ம வேலை பார்ப்பதுனால வருது. பெயிண்ட் அடிக்கிறவனுக்கும் வரும், மேசனுக்கும் வரும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வரும். இவங்களுக்கெல்லாம் மெயினாக அந்த நரம்பு இழுத்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான காரணம் அதுதான். இன்னொரு வகையில் எப்படி வருது
அதாவது கெட்ட பழக்கங்கள் இருப்பதனால் அவங்களோட லிவர் கெட்டு போய் அந்த லிவருக்கு ஆற்றல் கிடைக்காம நரம்பு மண்டலத்துக்கு பிராணம் போகாமல் நரம்பு மண்டலத்தை சுருக்குது. இந்த சுருக்கங்கள் வளர வளர உங்களுக்கு பிரெயினுக்கு போகிற இது கட் ஆகுது. இதே போல் பல வகையில் ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆனால் நம்ம 3 மாதத்தில் சரி பண்ணிக்கலாம், 2 மணி நேரத்தில் கூப்பிட்டு வந்தால் காப்பாற்றிக்கலாம், 3 மணி நேரத்தில் கூப்பிட்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்களே. சரிதான். சப்போஸ் நம்மளால் அந்த மணி நேரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம், என்ன பண்ணலாம்? இமீடியட்டாக ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சாலே அவருக்கு இந்த இடம் செஸ்ட் இடம் அஃபெக்ட் ஆகி அவருக்கு இங்கே ஏறி இருக்கும், இல்லை இந்த சைடு அஃபெக்ட் ஆகி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆகி இங்கே ஏறி இருக்கும். உடனே அவர் 2 கையும் தூக்க வச்சுக்கிட்டு இமீடியட்டாக ஒருத்தர் கொடுக்க வேண்டியது என்னென்னா சூடு ஒத்தடம். அவரோட கழுத்துக்கு சூடு ஒத்தடம் கொடுக்கணும். சூடு ஒத்தடம் கொடுத்தா என்ன ஆகும்? சூடு நரம்பில் பட்ட உடனே நரம்பில் இருக்க ரத்தங்கள் தெரித்து ஓடும். ஓடிச்சுன்னா அந்த தெரித்து ஓடுறதுக்கு தான் அலோபதியில் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த தெரித்து ஓடுறதை இம்மீடியட்டாக பண்ணிவிடுங்க. அப்போனா சூடு ஒத்தடம், ஸ்ட்ரோக்கு வந்தவருக்கு சூடு ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா நரம்பில் இருக்க கொழுப்பையும் தாண்டி நம்ம ரத்தம் துடித்து ஓடும். அதிலே சரியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சூடு ஒத்தடம் அன்றைக்கி நம்மளால் கொடுக்க முடியலையா, அவர் அஃபெக்ட் ஆகிட்டார், கவலையே விடுங்க. அவருக்கு நல்ல விரதம்னா என்னது? நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற போல் சாப்பாடு முறை கொடுக்கக்கூடாது. அவருக்கு வெந்தது தான் கொடுக்கணும், வேக வச்சது தான் கொடுக்கணும், நம்ம சாதம் வடித்து தான் சாப்பிடணும். எல்லா குழம்பும் சாப்பிடலாம், புளியை சேர்த்து சாப்பிடணும். புளியை நம்ம சேர்க்காமல் இருக்கக்கூடாது. புளியை சேர்க்காமல் என்றைக்கு ஆரம்பித்தோமோ அன்றைக்கி தான் நோய் பெருகிச்சு. அப்போனா அவருக்கு புளி தேவை. புளினால தான் அவருக்கு இரத்தங்கள் ஓடும். அவரோட உணவில் அவருக்கு புளியை சேர்த்து நம்ம வத்த குழம்பு கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு வகைகள். இந்த சூடு ஒத்தடம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு. இந்த அஃபெக்ட் ஆனாலும் சரி 3 மாதம் நீங்கள் அவங்களுக்கு வீட்டிலையே வச்சு ஒத்தடமும் அவங்க முதுகுத்தண்டு வடம் இந்த கழுத்தில் இருந்து இந்த கீழ் வர, அதாவது இந்த இடத்துல தான் அவங்களுக்கு காலுக்கு போகிற 4 நரம்புகள் ஓடுது. இங்கே கீழே சேக்கரம்லேருந்து 3 நரம்புகள் ஓடி அவங்களுக்கு இந்த இடத்துல ஜவ்வுகள் ஒட்டி இருக்கும், நரம்புகள் இழுத்து இருக்கும். இந்த இழுத்த நரம்புகளை வீட்டில் இருந்தே நீங்கள் அவங்களுக்கு ஆகாரத்து மூலியமாக கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தினமும் ஒத்தடம் நல்லா சூடு இங்கே ரத்தம் வெளியே தோலில் தெரிகிற அளவு கொடுத்துட்டு வந்தீங்கனாலே பாதி பேருக்கு பேச்சு வந்துடும். மிச்சம் பாதி பேருக்கு கால்நடையிலையும் சரியாயிடும். நம்மளால் சரி பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கை நரம்பு தான். ஏன்னா கை தான் இந்த மூளையோட கிட்ட அந்த C6 C4 C5ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கைக்கு போகிற நரம்புகள் பெரிய பாதிப்பில் இருக்கும். அந்த கைக்கு போகிற நரம்புகள் போக்க தான் நீங்கள் சில வகையான ஃபிசியோவை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா மர்மம் தெரிஞ்சவரை உங்கள் ஏரியாவில் இருக்கவரை நேச்சுரோபதியை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற சிகிச்சைகள் உட்பட நம்ம மன ரீதியாகவும் அவருக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது வலிப்பு வந்தவங்க நல்லா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்காக அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க நிறைய. இப்போ நம்மளால் சம்பாதிச்சு நம்ம வேலையை நம்மளால் செய்ய முடியலையேன்னு ஒரு மன வருத்தமே அவங்கள வாட்டும். அந்த நிலைக்கு குடும்பத்தார்கள் அவங்கள தள்ளக்கூடாது. இந்த குடும்பத்தார்கள் தள்ளிட்டாலே நம்மளால் இயலாதுன்ற ஒரு மன பாங்குக்கு அவங்க போயிடுவாங்க. இயலாதுன்னு ஒரு மனப்பாங்குக்கு போயிட்டாலே எந்த ஒரு சிகிச்சை முறையும் அவங்கள சரி பண்ணாது. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதே பக்குவத்தோடு தான் நீங்களும் சாப்பிடணும். நிறைய ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, கறிச்சோறு சமைக்கிறாங்க, கறியெல்லாம் அவருக்கு ஜீரணமே ஆகாதுமா. அவருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பாகப்பட்டது 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று நம்மளோட மெயினான இருக்க ஆர்கன், இன்னொன்று நம்மளோட குடல், மற்ற 3வது பங்கு தான் நம்மளோட கை கால்கள்லாம். அவருக்கு மூளைக்கு ஆக்சிஜன் போகலை. அப்போனா அவர் உடம்பில் ஆக்சிஜன் தடைபாடு, ஆக்சிஜன் கம்மி. அவருக்கு கை கால்கள் செயல் ஆற்றுறதுக்கு அவருக்கு நம்ம இரத்தத்தில் ஆக்சிஜன் அணுக்களை மேம்படுத்தணும். அப்போனா அவருக்கு
அவருக்கு என்ன சமையல், வெந்தது வேக வச்சது அவிய வச்சது தான் கொடுக்கும். இதையே தான் நீங்கள் வீட்லேயும் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வேறு வகையான உணவுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவருக்கும் டெம்ப்ட் ஆகி அதை உண்ணணுன்னு தான் தோணும். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க அவரோட உணர்ச்சியும் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அந்த நோய்வாய்ப்பட்ட நாட்களில் அவருக்கு ஏற்ற பல சமையலை நம்மளும் மாற்றிட்டு அவருக்கு சில சிகிச்சை முறைகளை வீட்டில் பண்ணுற போல் இருக்கும். அதையும் பண்ணிங்கன்னா கூடிய விரைவில் அவர் இந்த பெரிய நோயான பக்கவாதத்திலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். நீங்கள் 1 மணி நேரத்தில் வந்தால் சரியாயிடும் நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான், நம்ம 3 மணி நேரத்தில் நம்மளால் பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக உங்களோட உண்ணும் பழக்கத்தை மாற்றியே ஆகணும். நீங்கள் இப்போ சாதா மனிதர்கள் கிடையாது. சாதா மனிதர்கள், இன்றைய வாழ் மனிதர்கள் 3 வேளை சாப்பிட்றாங்க. வீட்டில் உங்களுக்கும் அதே சாப்பாடு கொடுத்தா நீங்கள் நடக்க முடியுமா? ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 10,000 அடிகள் நடக்கிறாரு. அவருக்கு அந்த உணவு 3 வேளை உணவு ஜீரணமாகும். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 அடி நடக்கிறதுக்கே உங்களுக்கு ஆள் தேவைப்படுது. உங்களுக்கு அந்த உணவு சாப்பிட்டா ஜீரணமாகாதான். அந்த உணவை நீங்கள் சாப்பிட வேறு பிற பிரச்சனைகளை வரும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை முறையில் தவறுதலாக சில பல கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் கண்டிப்பாக நிப்பாட்டி தான் ஆகணும். அந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டினா தான் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற பொருள் ஜீரணமாகவும் அந்த ஜீரணமான பொருள் உங்களுக்கு சத்தாக கன்வெர்ட் பண்ணி அந்த உங்கள் இரத்த நாளங்களில் இருக்கிற கொழுப்பை கரைக்கணும். இப்போ கொழுப்பை கரைச்சாதான் உங்கள் மூளைக்கு உங்கள் உடம்புக்கும் முதுகுத்தண்டுக்கும் ஆற்றலை நம்ம கிளியர் பண்ணணும். அந்த ஆற்றலை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? பேசிக்காக நம்ம உடம்புக்கு பிராணம் தேவை, ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை உங்களுக்கு எந்த ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஆக்சிஜன் தான் உங்களோட ஆற்றல். அந்த ஆக்சிஜன் உங்கள் இரத்தத்தில் பல ஆண்டுகளாக இல்லாதனால தான் உங்களுக்கு இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவங்கள் படிஞ்சு இருக்குது. அப்போனா இந்த ஆக்சிஜனை உங்கள் உடம்புல ஏற்றுறதுக்கு நம்ம என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம், என்னென்ன விரதங்கள் இருக்கணுமோ அது பிரகாரம் நீங்கள் வாழணும். இப்போ இனிஷியலாக ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. இந்த 3 மாதத்தில் அவர் அதை பார்க்காம விட்டவருக்கு இந்த நரம்பு மண்டல பிரச்சனை இருக்கும்ல, அவருக்கு குடலில் பார்த்திங்கனாலே அவர் சாப்பிட்ட இது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை குடலை கழுவி அவங்க நாசி ஓட்டத்தை கழுவி, இதான் இயற்கை மருத்துவத்தில் சிகிச்சை. குடலை கழுவும் போதே அவருக்கே தெரிஞ்சிடும் தான் உண்டது தவறுன்னு. அந்த உண்டதை அவர் மனசறிஞ்சு பார்த்து அது எல்லாம் வெளியே போகிறது அவர் கண் ரூபமாக பார்ப்பார். அது பார்த்தாலே அவர் விரதங்கள் இருந்துடுவார். விரதம் இருந்து அவருக்கு சிகிச்சை முறைகள் என்னென்ன சிகிச்சை முறை பண்ணணும். அவருக்கு உடம்புலாம் பார்த்திங்கன்னா இறுகி போயிருக்கும், இந்த நரம்புலாம் தூக்கவே முடியாமல் கை இங்கே வலிச்சிருக்கும், இந்த ஜவ்வுலாம் அவருக்கு சுத்தமாக வளராமல் இருக்கும். அப்போனா அந்த ஆற்றலை கொடுக்குற ரத்தம் ஓட்டம் அவர் உடம்பு இங்கேருந்து மூளையிலேருந்து இங்கே செயல்படாமல் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற வெர்டிபிரஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கிற நம்மளோட ஜவ்வுகள்னு சொல்லுவோம், அந்த ஜவ்வு அவருக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கனால ஸ்பைனல் நர்வ்ஸே அவருக்கு போகாது அந்த உறுப்புக்கு. அதையெல்லாம் பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்கான சிகிச்சைகள் நிறைய நேச்சுரோபதியில் இருக்குது. அதை பிரித்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. இந்த எக்ஸசைஸ் கொடுத்து இந்த மூமெண்ட் கொடுத்து நீங்களாம் அந்த மூமெண்ட் கொடுத்தும்போது தான் இங்கே பிளாக் ஆகிருக்கிற நரம்புகள், இந்த கைக்கு போகிற நரம்புக்கா இங்கேருந்து காலுக்கு போகிற நரம்பு, இது எல்லாமே இந்த லம்பார் ஏரியாவிலேருந்து போகும். இது எல்லாமே ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்கள் உடம்புலேருந்து இந்த ஸ்டிஃப்னஸை லூஸ் பண்ணுவாங்க. இதை லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களாலேயே உங்களோட எக்ஸசைஸ் பேட்டர்னை ஈஸியாக பண்ண முடியும். இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் தெரப்பட்டிக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த சிகிச்சை முறைகளை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இந்த ஸ்ட்ரோக்கில் இருந்து ரிலீவ் ஆகி ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஈஸியாகி வெளியே வந்துடலாம். ஸ்ட்ரோக்கு வந்தவங்களுக்கு முதல்ல வைத்தியர் நம்பிக்கையை தான் கொடுப்பாரு. அதே போல் வீட்டில் இருக்கவங்களும் அதே நம்பிக்கையை தான் கொடுக்கணும். நம்பிக்கையை நமக்கு அவங்களை எவ்வளோ கொடுக்குறோமோ
அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒரு 3லேருந்து 6 மாதத்தில் எந்திரிச்சு நடந்து அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஸ்ட்ரோக்கு வந்தவங்க ஒரு 50 வயசு கீழே இருக்கிறவங்களாம் ஈஸியாக ரெக்கவர் ஆகி போயிடலாம். அவங்க மனதளவுலையே என்னால் முடியாதுன்னு பல மருத்துவரை பல விதத்தில் பார்த்துருப்பாங்க. அவங்க கொடுத்த மருத்துவ முறைகளும் அவங்களுக்கு அவங்க செலவு பண்ண பல செலவும் அவரோட மனசுக்குள்ளேயே மாட்டும். நமக்கு வருமானம் இல்லாமல் நம்மளை இப்படி பார்க்குறாங்களே அதே ஒரு மனப்பாங்கில் தான் அவர் இருப்பார். அந்த மனநிலையை யார் மாற்ற முடியும்? வீட்டில் இருக்கிற மனைவிகள், வீட்டில் இருக்க குடும்பஸ்தர்களை தான் மாற்ற முடியும். அதை நீங்கள் மட்டும் மாற்றிட்டீங்கன்னா அவர் அந்த ஸ்ட்ரோக்லேருந்து 6 மாதத்துலேருந்து எப்பேற்பட்டவரும் வெளியே வந்துடுவாருமா. இதுக்கு உங்களுக்கு உங்கள் கூட பணியாற்ற அவரை சரி பண்ணுறதுக்கு தான் நல்ல ஒரு நேச்சுரோபதி உங்களுக்கு தேவைப்படுவார். உங்கள் ஏரியாவில் இருக்கிற நல்ல ஒரு நேச்சுரோபதியை பார்த்துக்கோங்க. அவர் உங்களுக்கு உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுறதுலேருந்து அவருக்கு இந்த உடம்பு பிடிப்பு லூஸ் ஆகிற எல்லா வகையான சிகிச்சைகளும் சொல்லுவார். அதே போல் அவருக்கு செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் சிம்பிள் எக்ஸசைஸுமா, அதாவது நம்ம கழுத்துக்கு பண்ணுற எக்ஸசைஸு, கழுத்து லெஃப்ட்டு ரைட்டு திரும்பணும், கழுத்து அப்பு டவுன் செய்யணும், இந்த கிளாவிக்கல் போனை பேக் பண்ணணும், இந்த அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்த ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இந்த ஸ்கேப்லாம் நம்ம செப்புன்னு சொல்லுவோம், இந்த செப்பை பிரிக்கிறோம். இந்த எக்ஸசைஸ் அவங்க பண்ணாலே போதுமா. ஆனால் இனிஷியலாக அவங்களால பண்ண முடியுமா? இப்போ இனிஷியலாக அவங்களால இது கூட எடுக்க முடியாது, கிரிப் இருக்காமல் சிலருக்கு இருப்பாங்க. அப்போனா அவங்க உடம்பை இலகுவாக்கணும். கெட்டதை உடம்பை விட்டு வெளியேற்றிட்டு அவருக்கு எனர்ஜியை ஆக்கணும்னா அவர் உடம்புல ரத்தத்தை ஊற வைக்கணும். அந்த ரத்தத்தை ஊற வைக்கிறதுக்கு தான் நம்ம உணவு பழக்கத்தை மாற்ற சொல்கிறோமே தவிர, உணவு பழக்கத்தை கட் பண்ணால் அவருக்கு எனர்ஜி போகும்னு நினைக்காதுங்க. உணவு பழக்கத்தை கட் பண்ணால் தான் அவருக்கு ரத்தம் ஊறும். நம்ம உடம்பின் எனர்ஜியானது நம்மளோட ரத்தம்தான். அந்த ரத்தம் செக்ரிகேஷன் ஆச்சுன்னா அவருக்கு எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லூஸ் ஆனதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சில வகையான இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணார்னா கூடிய விரைவில் அவர் இந்த நோயிலிருந்து வெளியே வந்துடுவார். இந்த கொடிய பக்கவாத நோயிலிருந்து எப்படி நம்ம விடுபடலான்னு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட பல பெரிய நோய்கள் இருக்குது, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள். அந்த நோய்கள்லேருந்து எப்படி விடுவிக்கலான்ட்டு இன்னும் அடுத்த செஷனில் உங்களை நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.